கேட்கிறவன் கேனப்பயிலா இருந்தா கேப்பையில நெய்யொழுதுன்னு சொல்லுவான்னு ஏமாத்துறவனை பார்த்தா கிராமத்துல சொல்லுவாங்க. அதிமுக காரங்க அதுக்கும் ஒரு படி மேல போய் கேப்பையில நெய்யொழுதுன்னு சொல்றதெல்லாம் பழசையா, சாராயத்துல தேன் ஒழுதுன்னு சொல்லுவாயான்னு அளந்து விட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மா பேசுற வீடியோ ஒண்ணு எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் பரவிட்டு இருக்கு. வன்னியர் 10.5% இடஒதுக்கீடு சம்பந்தமா அதை விளக்கிடணும்ல, விவரமா விளக்கிடணும்ல. அதுக்குத்தான் இந்த காணொலி. முதல்ல அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். வணக்கம். 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்காக அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தாரு. அது எப்ப கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக மட்டுமே இந்த 10.5% அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தாரு அப்படின்னா அது எலெக்ஷன் முடியட்டும் அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா மக்கள் நலனுக்காக வேண்டி, வன்னியரோட வளர்ச்சிக்காக வேண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது நான் அல்லாது வேற யாராவது ஒருத்தர் தலைவரா வந்துட்டா என்ன பண்ணுவாங்க, தரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் முதலமைச்சரா இருக்கும் போதே அந்த 10.5% இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்காக கொடுத்துட்டு வந்தவர் தான் அண்ணன் எடப்பாடியார். இதையே இந்த டைம்ல சொல்றேன் அப்படின்னா, நானும் ஒரு வன்னியர் அப்படிங்கிறதுனால அண்ணன் எடப்பாடியாருக்கு நன்றி சொல்லி என்னுடைய ஓட்டு இந்த எலெக்ஷன்ல ரெட்டலைக்கு தான் அப்படிங்கிறத மகிழ்ச்சியா பதிவு செஞ்சுக்கிறேன். பாவம், இந்த அம்மாவை யாராவது ஏமாத்திட்டாங்களே. வன்னியர் இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி என்னமோ தானா தூக்கி கொடுத்ததா அந்த அம்மாவை இப்படி ஏமாத்தலாமா? அதிமுக காரங்கள அந்த அம்மா என்னென்னமோ சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக என்ன வீதிக்கு வந்து போராடின மாதிரி எல்லாம் கதை விடுறாங்க. வன்னியர் இடஒதுக்கீடு எப்படி வந்துச்சு கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா? நீங்க எதுக்கு கொடுத்தீங்க? ஏன் கடைசி நாள்ல கொடுத்தீங்க? ஏன் 5 வருஷமா நீங்க ஆட்சியில இருந்தீங்களே? 2016 அந்த அம்மா உங்கள்கிட்ட ஆட்சி ஒப்படைச்சதுல இருந்து 2021 தேர்தல் அறிவிக்கின்ற தேதி வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருந்துச்சு. ஆனா ஏன் அந்த கடைசி நிமிஷத்துல கொடுத்தீங்க? மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்க? வன்னியர் சட்ட மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி எப்ப 6 மாசமா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 6 மாசமா செய்யல. சரி, தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு ஒரு மாசம் முன்னாடியாவது செஞ்சிருக்கலாம். அப்பயும் செய்யல. கடைசி நாள்ல தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதை கொடுத்து விரிவா பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்க அமைச்சர்கள்லாம் பல இடங்கள்ல பேசினாங்களே. முன்னாள் அமைச்சர், அப்புறம் கம்பி என்ன போட அமைச்சர், அது எதுக்கு நம்மளுக்கு? இப்ப முன்னாள் அமைச்சர்கள்லாம் பல இடத்துல ஒண்ணு பேசினாங்களே. வன்னியர் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனாலதான் நாங்க தோத்துட்டோம், இல்லைன்னா 234 தொகுதிக்கு 456 தொகுதி ஜெயிச்சு நாங்க சட்டமன்ற தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திரா கர்நாடகா சேர்ந்து ஆண்டு இருப்போம்லாம் கதை விட்டாங்களே. இதெல்லாம் எந்த கணக்குல வைக்கிறது? நீங்க தான் வன்னியர், இப்ப என்னமோ நாங்க தான் வன்னியர் 10.5% தூக்கி கொடுத்தோம்னு சொல்றீங்க. எப்படி கொடுத்தீங்க? அரை நூற்றாண்டு காலமா ஐயா அவர்கள் இந்த வன்னியர் சமுதாயத்திற்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. எத்தனை போராட்டம் பண்ணாரு, எத்தனை வழக்குகளை இந்த வன்னியர் சமுதாயம் சுமந்துச்சு. அவங்க கூட இப்படி ஒரு வீடியோ போடல. நீங்க என்னமோ வன்னியர் 10.5% தூக்கி கொடுத்த மாதிரி பேசிக்கிறீங்க. வன்னியர் 10.5% இடஒதுக்கீட்டு விவகாரத்துல அதிமுக செய்த துரோகத்தை உடைச்சு பேசியே ஆகணும். இல்லைன்னா அந்த புழுக்கார கும்பல் புலிகிட்ட தான் தெரியும். வன்னியர் 10.5% சட்ட மசோதா எப்படி சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்டுச்சு கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா? டிசம்பர் மாதம் போராட்டம் எல்லாருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மள பல பேரே கைதாகியிருந்தோம், மண்டபத்தில் அடைச்சு வைக்கப்பட்டிருந்தோம். பல லட்சம் பேரை அவங்கவுங்க பகுதியிலேயே ஒரு வீட்டு சிறையில் வைக்கிற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி தான் பல லட்சம் கூட்டம் சென்னையில திரண்டு இருந்துச்சு. வன்னியர்களுக்கு என்று தனியான ஒரு இடஒதுக்கீடை வழங்கியே ஆகணும்னு தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் பசுமநாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போராட்டத்தை தீவிரப்படுத்தி மணியாகார் ஆபீஸ்ல இருந்து தலைமைச் செயலர் வரைக்கும் மனு கொடுத்து பார்த்தாங்க. மனு கொடுத்தும் நீங்க கண்டுக்கலாம் என்பதனால தான் சென்னையில் அந்த போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. அதை குறித்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற போது இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியல. தமிழ்நாடு எங்கும் பரபரப்பா இருக்கு. தமிழ்நாடு எங்கும் ஆங்காங்கே போலீஸை வைத்து அராஜகத்துல இந்த அதிமுக அரசு அன்னைக்கு கைது செய்துப்பட்டு முடக்கப்பட்டிருந்துச்சு பாட்டாளிகள். அன்னைக்கும் பாமகவுடைய ஆதரவுல தான் அன்னைக்கு அந்த நாற்காலையிலேயே எடப்பாடி பழனிசாமி இத்தனைக்கும் உட்கார்ந்துருந்தார். இந்த சூழ்நிலையில தான் இந்த தீவிரமடைகிறதை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திக்க வர சொல்லி சந்தித்து பேசுறாரு. அப்போ வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை வழங்குறோன்னு உறுதியும் கொடுத்தாரு. எல்லாருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பையிலிருந்தே தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் உடனடியாக சட்ட மசோதாவை நிறைவேற்றணும்னு வலியுறுத்தினார். உடனடியாக சட்ட மசோதாவை நிறைவேற்றணும், ஏன்னா இன்னும் தேர்தல் காலம் நெருங்குது. இதை காரணம் காட்டி இதற்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது. அதுவும் இல்லாமல் அடுத்த கல்வியாண்டில் 2021 கல்வியாண்டிலேயே இந்த மாணவர்கள் அதனால பலன் பெறணும் என்கின்ற நோக்கத்தோட மருத்துவர் ஐயா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். ஆனால்
திருட்டு புத்தியோட எடப்பாடி பழனிசாமி தேர்தல் கணக்குகளை எல்லாம் போட்டு காலம் தாழ்த்திக்கிட்டே வந்தார். ரொம்ப காலம் தாழ்த்திக்கிட்டே வந்து நாம பெரிய ராஜதந்திரி என்கின்ற மாதிரியான நடவடிக்கை எல்லாம் அவர் ஈடுபட்டார். தேர்தல் நேரம் நெருங்குது, தேர்தல் தேதியும் அறிவிக்க போறாங்க. இந்த சட்ட மசோதாவை கடைசியா ஒரு மாதத்திற்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் வரைக்கும் நீங்க அறிக்கையெல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும் மருத்துவர் ஐயாவுடைய அறிக்கையெல்லாம் எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்திருந்தார். பிப்ரவரி மாதம் கூட மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க, உடனடியாக சட்ட மசோதாவை நிறைவேற்றியே ஆகணும் சட்டமன்றத்திலான்னு கேட்டார். அப்பையும் எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றுவதாக இல்லை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படக்கூடிய நாளும் நெருங்கிடுச்சு. அதற்கு சில நாட்களுக்கு முன்பாக மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. எங்களுக்கு சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்கு நீங்கள் இடம் தரக்கூட பரவாயில்ல, எங்களுக்கு கூட்டணியில் ஒரே ஒரு சீட்டு கூட தேவையில்லை, ஆனால் எங்கள் மக்களுக்கான உரிமை தேவை. அதிகாரத்தை நாங்கள் எப்போ வேணாலும் வென்றிருக்க முடியும், ஆனால் எங்கள் மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமைக்கு அந்தந்த காலத்துல வென்றே ஆகணும். ஏன்னா ஏற்கனவே இந்த சுதந்திர இந்தியாவில் அரை நூற்றாண்டு காலமாக இந்த சமுதாயம் அடிதட்டு நிலைக்கு தள்ளப்பட்டுடுச்சு. இன்னும் காலம் தாழ்த்தினா இவர்களை தூக்கிவிட முடியாது என்று தமிழ்நாடு போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் போராடினார். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அறிக்கைக்கான காரணம் என்னன்னா, அதிமுக தேர்தல் கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை நெருக்கடிக்கு உள்ளாகின்ற விதமா நாங்க கொடுக்கிற சீட்டில் தான் நிற்கணும், நாங்க கொடுக்கிற இடத்துல மட்டும்தான் நிற்கணும் அப்படி என்கின்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துகின்ற காலமா அந்த காலம் இருந்துச்சு. அதற்கு விரிவாக விளக்கம் தருகின்ற வண்ணமா தான் எல்லாருக்கும் புரிய முடியாமல் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். அதன் பின்பாகவும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தேர்தல் கணக்குகளை மட்டும் மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு, ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் பாமக ஆதரவு இருந்தாதான் எடப்பாடி பழனிசாமியை எம்எல்ஏ ஆக முடியும், இல்லைன்னா டெபாசிட் கூட கிடைக்காது, டப்பா டான்ஸ் ஆடிடும். இன்னைக்கு அதிமுக எதிர்கட்சியெல்லாம் உட்கார்ந்துருக்க முடியாது. அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். தேர்தல் தேதியும் நெருங்குது, தேர்தல் அறிவிக்கக்கூடிய நாளும் வந்துச்சு. தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களை உடனுக்குடனா சட்டமன்றத்துக்கு அனுப்பி, நீங்க எப்படியாவது முதலமைச்சர் சந்திச்சு இதுக்கு சம்மதம் வாங்குங்க, சட்ட மசோதாவை நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. ஜி.கே. மணி அவர்களும் முதலமைச்சர் சந்திக்கிறார். முதலமைச்சரை சந்திச்சு சட்ட மசோதாவை நிறைவேற்றியே ஆகணும்னு எங்கள் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் வலியுறுத்துறாங்க. இல்லைன்னா பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு எச்சரிக்கை விடுக்கிறார். அந்த சூழலையும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் கூட்டணி கணக்குகளை மட்டும் மனதில் போட்டுக்கிட்டு, எப்படியாவது பாமக ஆதரவும் வேணும், ஆனால் பாமக அதிக இடத்துலையும் போட்டியிடவும் வச்சிடக்கூடாது, பாமகவை இந்த தேர்தலில் தோல்வியடையும் வைக்கணுன்ற தன்னுடைய நரித்தனத்தோட வேலை பார்த்துட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்போதைய சூழல்ல என்னங்க தேர்தல் தேதியை அறிவிக்க போறாங்க, நீங்க ஆதரவு கொடுக்க கூட்டங்களா வைங்க, அடுத்த தடையும் உங்க ஆதரவு கிடைச்சுன்னா எங்களுக்கு ஆட்சி வந்துடும், நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கன்னு மழுப்புறார். அப்போதான் ஜி.கே. மணி அவர்கள் தாப்பாண்டியன் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து, அப்பொழுதும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தாப்பாண்டியன் அவர்கள் இறந்திருந்தாரு, அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து 1 மணி நேரம் அவையை ஒத்தி வச்சு இதுக்கு தயாராகுங்க அப்படின்னாரு. அந்த 1 மணி நேரம் அவையை எதுக்காக ஒத்தி வச்சாங்க தெரியுங்களா? அந்த 1 மணி நேரம் அவையை எதுக்காக ஒத்தி வச்சாங்க? இந்த 1 மணி நேரம் இடைவெளியில தங்கமணி அவர்களை அனுப்பி அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் பசுமநாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய இல்லத்துல சந்திச்சு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு தான் இந்த இன துரோகிகள், இந்த தமிழ் எடப்பாடி பழனிசாமி, வன்னி இன துரோகி எடப்பாடி பழனிசாமி சட்ட மசோதாவை நிறைவேற்றுறாங்க. அண்ணனுடைய கண்ணீருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு என்பதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அண்ணன் வன்னியர் சட்ட மசோதா நிறைவேற்றினதுக்கு அப்புறம் கண்ணீர் விட்டாரு. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் இதுவும் உண்டு. தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த வாக்குகளை கூட நம்பிக்கை இல்லாம ஐயா என்ன சொன்னாரு, நீங்க எனக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுக்கலனாலும் பரவாயில்லையா, நான் உங்களுக்கு ஆதரவு ஐயா, எங்களுக்கான உரிமை மட்டும் கொடுங்கன்னு கேட்டார். அப்பையும் அந்த இடஒதுக்கீட அந்த மேல அந்த வார்த்தை மேல நம்பிக்கை இல்லாம எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நரித்தனத்தோட கூட்டணிக்குள்ளார பாமகவை கொண்டு வந்தோன்னு கணக்கு போட்டு இப்படியான நரிவேலை செஞ்சாப்பா. தங்கமணி கையெழுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான், வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றுறாரு. தியாகி மாதிரி தூக்கி பிடிச்சு பேசுறீங்க. கலைஞர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலுமே 30க்கும் குறையாத சீட்டுகள்ல போட்டியிட்டு வென்றது பாட்டாளி மக்கள் கட்சி வரலாறு. எடப்பாடி பழனிசாமிலாம் துக்கடா 4ஆம் 3ஆம் பிரிஞ்சு கிடந்த கட்சி. பாமக இல்லைன்னா இன்னைக்கு அனாதையான அதிமுக அன்னைக்கு அனாதை ஆயிரும். அந்த கட்சியில 23 தொகுதிக்குள்ளார சுருக்குனீங்க. அதுவும் நீங்க நிக்கிற தொகுதி தான், நீங்க கொடுக்கிற தொகுதி தான் நிக்கணும்னு சொன்னீங்க. அதையும் ஏற்றுக்கிட்டோம். எல்லாம் இந்த அடித்தட்ட மக்களுடைய அதிகாரத்திற்காக, உரிமைக்காக வெறும் 23 தொகுதியில நின்றோம்.
வெறும் 23 தொகுதி. உங்க எல்லாரும் ஞாபகம் நினைக்கிறேன், பாஜக அதிகமான சீட்டுகளை கேட்டு நெருக்கடி உள்படுத்துறாங்க. 2வது பெரிய கட்சி பாமக தான். பாமகவை 23க்குள்ளார சொல்லிக்கிட்டா பாமகவுக்கே பாருங்க நாங்க 23 தான் கொடுத்தோம், உங்களுக்கு எப்படிங்க நாங்க 20 தர முடியும், அதுக்கு மேல தர முடியும்னு சொல்லி 20க்குள்ளார துருக்குனாங்க. இவருடைய திமிர்த்தனத்தினால அன்னைக்கு தேமுதிகவை துரத்துறாரு. தேமுதிகவை எவ்வளவு எல்லாம் அன்னைக்கு அசிங்கப்படுத்துறாரு. இன்னைக்கு தேமுதிக அவரோட கூட்டணி வச்சிருக்கு. தேமுதிகவை அன்னைக்கு திமிர்த்தனத்தால துரத்துனார். அன்னைக்கு அவர் தான் டிடிவி தினகரனோட கூட்டணி வைக்கணும்னு கேட்டிருந்தோம். எல்லாரும் கட்சியா உணங்கணும்னு கேட்டிருந்தோம். இவருடைய கட்சியை இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு அவ்வளோ நெருக்கடியும் அவ்வளோ திருட்டுத்தனமா அவர் பண்ணார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வாரி கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்களே, இதையெல்லாம் எங்க வன்னியரத்திற்கு அன்னைக்கு நாங்க தெரியப்படுத்தியிருந்தோம் அப்படின்னா என்ன நிலைமை ஆயிருந்திருக்கும். இன்னைக்கு நீங்க எதிர்கட்சியா உட்காந்துருக்கீங்க. 62 சட்டமன்ற உறுப்பினர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினர் களத்துல இறங்கி போராடி உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் வெறும் 5 தொகுதிகளில் மட்டும் தான் நாங்கள் இன்னைக்கு வென்றிருக்கிறோம். அதுவும் எங்களோட சொந்த உழைப்புல, எங்களுடைய சொந்த பலத்துல மிச்சம் இருக்க தொகுதிகளுக்குள்ள உள்ளடி வேலை பார்த்தது அதிமுக. இதை மறுக்க முடியுமா? வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தோன்னு அதிமுக எங்கேயும் சொல்லிக்கவே முடியாது, சொல்லுவதற்கு அருகதை கூட கிடையாது. நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர், வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே, போன்பே, பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம்.